Hi students, welcome to BIMI Max 10th Standard Max Exercise 7.4 7th sum. A solid sphere of radius 6 cm is melted into a hollow cylinder of uniform thickness. If the external radius of the base of the cylinder is 5 cm and its height is 32 cm, then find the thickness of the cylinder. Solid sphere melt பண்ணி hollow cylinder பண்ணுறாங்க. அப்போ இது ஸ்பியரோட ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துக்குறாங்க. இது ஸ்பியர், சாலிட் ஸ்பியர். இதோட ரேடியஸ்னால் சென்ட்ரல் வந்து இங்கே அது வந்து 6 சென்டிமீட்டர். இதுதான் வந்து ரேடியஸ். ஃபுல்லாக போட்டால் அது டயமீட்டர். பாதியிலேருந்து போட்டனால இது ரேடியஸ். இப்போ சிலிண்டருக்கு எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. சிலிண்டரோட எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 32 சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு திக்னஸ் கேட்டுக்கிறாங்க. திக்னஸ் வேணும்னா நம்மளுக்கு இந்த இன்னர் ரேடியஸ் வேணும். ரேடியஸ் இருந்ததுன்னா இந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து இன்னர் ரேடியஸ் மைனஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு திக்னஸ் கிடச்சிரும். அப்போ வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் வந்து வால்யூம் ஆஃப் ஸ்பியர். அப்போ இங்கே பை ஹெச், இது வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டருக்கு ஃபார்முலா வந்து பை ஹெச் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு 4/3 பை ஆர் கியூப். இங்கே பை கேன்சல் ஆயிடுச்சு. ஹெச் வந்து 32 சென்டிமீட்டர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர் மைனஸ் இந்த ஆர் ஸ்கொயர் தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம், பை 4/3 இன்ட்டு ஆர் கியூப் வந்து 6 கியூப். இப்போ 32 இன்ட்டு இங்கே 5 ஸ்கொயர் வந்து 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4/3 இன்ட்டு ஆர் கியூப்னா 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6. இப்போ 25 மைனஸ் இங்கே ஆர் ஸ்கொயர், இது இப்படியே வச்சுட்டு இது கீழே கொண்டு வந்துடலாம். 4/3 இன்ட்டு இங்கே 6 இன்ட்டு 6. இங்கே வந்து 6 வந்து இது கேன்சல் பண்ணிடுறோம். 3ஆல் இந்த 6 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். அப்போ இங்கே 2 இருக்கும். இப்போ 4 இன்ட்டு 2 இன்ட்டு 6 இன்ட்டு 6 பை இங்கே இந்த 32. அப்போ 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். இது 4ஆல் இது கேன்சல் பண்ணால் 8 டைம்ஸ். இது 2ஆல் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ். மறுபடியும் இங்கே இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 2s are 4. இங்கே 3 2s are 6. மறுபடியும் இந்த 2ஆல் இந்த 6 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். அப்போ 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 வந்து 9. இப்போ ஆர் ஸ்கொயர் அந்த கொண்டு போயிட்டு 9 இந்த சைடுக்கு கொண்டு வந்துடலாம். இல்லைன்னா இந்த ஆர் ஸ்கொயர் இங்கேயே வச்சுட்டு இதை இந்த சைடுக்கு கொண்டு வந்துடலாம். எப்படி போட்டாலும் ஒன்று தான். இப்போ 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர்னால் இந்த மைனஸ் ஆர் ஸ்கொயர் இங்கே வச்சிட்டோம்னா இங்கே 9 மைனஸ் 25. இங்கே 9 மைனஸ் 25 வந்து மைனஸ் 16. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இப்போ ஆர் ஸ்கொயர் வந்து 16னா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16. 16 ரூட் வந்து 4. இப்போ ரேடியஸ் வந்து 4. இப்போ நம்மளுக்கு திக்னஸ் தான் கேட்டுருக்குறாங்க. திக்னஸ்ங்கிறது எக்ஸ்டர்னல் ரேடியஸ்லேருந்து இன்டர்னல் ரேடியஸை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு திக்னஸ் கிடச்சிடும். அப்போ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து ஆர் மைனஸ் ஆர். இப்போ ஆர் வந்து கேபிட்டல் ஆர் வந்து 5 கொடுத்துருக்குறாங்க. ஸ்மால் ஆர் வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் 4. இப்போ 5 மைனஸ் 4 வந்து 1 சென்டிமீட்டர். அப்போ திக்னஸ் வந்து திக்னஸ் ஆஃப் த சிலிண்டர் வந்து 1 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.